Welcome to our channel. Today we will learn 4th standard English term 3 unit 3 Secret of Success poem Never Give Up. இந்த போயமில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் ரைமிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இதில் பாருங்கள் ஏர்ன்னா என்ன ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் லேர்ன், அதாவது ஒரு வேர்டோட எண்டிங் வித் ப்ரொனன்சியேஷன் சவுண்டு வந்து சேமாக இருக்கணும், அதான் ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபெண்ட் எண்ட், ஸ்லோ க்ளோ, ப்ளே டே, இந்த மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இங்கே பாருங்கள், ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் த ஃபிஷர் ட்ராஸ் ஹிஸ் நெட் சூன் ஹி வாண்ட் கெட் டேஸ் இன் த நெட்ன்றிருக்கு. இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எனி ஃபிஷ். ஓகேவா. செகண்ட் ஒன் த சைல்ட் வாண்ட் டேஸ் எனிதிங் இஃப் ஹி க்ளோசஸ் ஹிஸ் இயர்ஸ். ஆன்சர் லேர்ன். The child won't learn anything if he closes in his ears. Third one, a person who overcomes problems will get the world at the end. Answer is the world. Fourth one, keep moving though your progress is. Answer is slow. Next, work or play, let us. Answer persevere. Next பாருங்க, அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸில் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 5 கொஸ்டின்ஸோட ஆன்சர் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒய் ஷுட் எ ஃபிஷர் வெயிட். ஆன்சர் எ ஃபிஷர்மேன் ஷுட் வெயிட் பிகாஸ் ஹி ஹேட் டு கெட் எ லாட் ஆஃப் ஃபிஷ் இன் ஹிஸ் நெட். செகண்ட் ஒன், ஹூ வின்ஸ் த வேர்ல்ட் அட் த எண்ட். ஆன்சர் எ பர்சன் ஹூ ஓவர்கம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வின் த வேர்ல்ட் அட் த எண்ட். Third one, what happened to a child who shuts his ears. Answer, the child who shuts his ears will not have the chance to learn. Next, fourth one, do we worry when the progress is slow. Answer, yes, we worry when the progress is slow. Next, fifth one, what would we do for success. Answer, we should persevere for success. நெக்ஸ்ட்டு லெட்டஸ் நோவில் நம்ம கிராமர் பார்ட் கொடுத்துருக்காங்கம்மா. டென்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம ஆல்ரெடி டென்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ், simple past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. அதே சேம் தான் future tenseலையும் simple future tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tenseனு நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. 3 டென்ஸையும் 4 தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா present continuous tense is used to describe the actions that are happening at moment of speaking or unfinished action. அதாவது ப்ரெசண்ட்டில் பாஸ்டில் அந்த ஆக்ஷன் வந்து வந்திருக்கும், பட் ஆனால் ப்ரெசண்ட்டில் ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், பட் ஆனால் ஃபினிஷ் ஆகாது. ஓகேவா, அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இங்கே பாருங்கள், நம்மளை கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளேங்கிற வேர்ப் இருக்குது. அது வந்து ப்ளேங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ வி யூ தேக்கு ப்ளே. இந்த ஹீ சி இட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். எஸ் ஆர் இஎஸ் ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். ப்ளேக்கு வந்து எஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளேஸ். ஓகேவா, இது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. பாஸ்ட் டென்ஸ் வெர்பு என்ன வரும், ப்ளேங்கிறது மெயின் வெர்பு, ரூட் வெர்பு. ப்ளேக்கு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு என்னது, ப்ளேடு. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ப்ளேடு தான் வரும். இதே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸில் வரக்கூடியது. அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஓகேவா, ப்ளே அப்படிங்கிறது என்னது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு, அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ண என்னது ப்ளேயிங். ஓகேவா, இதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம் இந்த வேர்பு. அதாவது இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ் யூஸ்ட் இன் எங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த வேர்பு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். வித் ஆக்சிலரிஸ் எதோட சேர்ந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிலரி வெர்போடு சேர்ந்து யூஸ் பண்ணுறோம்.
ப்ரெசன்ட் டென்ஸோட ஆக்சிலரி வெர்பு என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆம், இஸ் அண்ட் ஆர். ஓகேவா? இப்போ இதை பற்றி பார்க்கலாம். எங்கெங்கே ஆம் வரும், இஸ் ஆர் எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ப்ரொனவுன். ப்ளூரல் என்னது? வி, யூ, தே. இந்த மூணுக்குமே என்னது? ஆர் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட், அதாவது சிங்குலராக இருக்கக்கூடியதுக்கு இஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ப்ளே அப்படிங்கிறது என்னது? வேர்பு, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. அதோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எழுதுகிறப்ப நம்ம சப்ஜெக்ட் எழுதிட்டு ஆக்சிலரி வெர்பு ரைட் பண்ணணும். ஓகேவா? ஆக்சிலரி வெர்பு என்ன வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கணும். ஐக்கு ஆம் வருது, வி, யூ, தேக்கு ஆர், ஹீ, ஷீட்டுக்கு இஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு ரைட் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்புன்னா இங்கே வந்து ப்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளேயோட என்ன சேர்த்து ரைட் பண்ணணும்? ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ப்ளேயிங் எல்லாத்துக்குமே சேமாக நம்ம ரைட் பண்ணிட்டோம். இதுக்கு ஃபார்முலா என்ன வருது? இப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இப்போ ஐஎன்ஜி ஆட் பண்ணிட்டோம். I am playing cricket. We are playing cricket. You are playing cricket. They are playing cricket. இதுக்கு வந்து பார்த்தோன்னா இஸ் ஆட் பண்ணுறோம். ஏன்னா சிங்குலராக இருக்கிறது. He is playing cricket. She is playing cricket. It is playing cricket. ஓகேவா? இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், யூஸ் வாட்ச் இன் கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் டு கம்ப்ளீட் சென்டென்சஸ். அதாவது வாட்ச்ங்கிற வேர்பு கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ எம் வாட்சிங் டிவி. அதாவது ஐக்கு நம்ம என்ன ஆக்சிலரி வேர்பு யூஸ் பண்ணுவோம்? ஆம். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் கரெக்ட் வேர்பு ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க? வாட்ச். வாட்சோட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இப்போ ஐ எம் வாட்சிங் டிவி. இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வி, யூ, இந்த ரெண்டுக்குமே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆர். அப்போ வி ஆர் வாட்சிங் த ஷோ. யூ ஆர் வாட்சிங் ஹிஸ் டான்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹீ, ஷீ, இட் வந்திருக்கு. இதுக்கெலாம் இஸ் ஆட் பண்ண ஆக்சிலரி வேர்பு. நெக்ஸ்ட்டு இந்த வேர்புலாம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்போட எல்லாத்துக்குமே ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் ரைட் பண்ணணும். அப்போ ஹீ இஸ் வாட்சிங் டிவி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஷீ இஸ் வாட்சிங் ஹர் ஃபாதர் குக். இட் இஸ் வாட்சிங் த ஸ்கை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளூரல் வருது. தே அப்படிங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஐ, வி, யூ, தேக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆக்சிலரி வேர்பு ஆர் யூஸ் பண்ணுவோம். இப்போ தே ஆர் வாட்சிங் த மேட்ச். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நீங்கள் ஈஸியாக நிறையா வேர்பு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லேட்டஸ்ட் ஷீ வென்ட் டு யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆக்சன்ட் தட் ஆர் ஹேப்பனிங் நவுன். அதாவது இங்கே ஒரு ஆக்சன்ட் கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். ஷீ இஸ் ஸ்பீக்கிங் ஓவர் ஃபோன் நவ். இது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே ஆர் வாட்சிங் டிவி. அவங்க டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ அவங்களோட ஆக்ஷன் வந்து ப்ரெசன்ட்டில் நடந்துகிட்ருக்கு, ஆனால் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனால் பெர்ஃபெக்ட் டென்ஸில் போயிடும். நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகலை, அதனால இது வந்து என்னதுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், அதாவது ஃபிக்ஸ்டு ஆக்ஷன் இன் த நியர் ஃபியூச்சர். நியர் ஃபியூச்சரில் இருக்கும். எங்கே யூஸ் பண்ணுவோம்? சி இஸ் கோயிங் டு திருச்சி அண்ட் சாட்டர்டே. அது மாதிரி பாருங்கள், நம்ம வந்து ஃப்யூச்சரில் இருக்கும். நியர் த ஃப்யூச்சர் அந்த ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இன்னும் ஃபினிஷ் ஆகலை, பட்டு ஃப்யூச்சரில் இருக்கும் பக்கத்தில். அதுதான் சொல்கிறாங்க. சி இஸ் கோயிங் டு திருச்சி ஆன் சாட்டர்டே. மேரி இஸ் கோயிங் டு எ நியூ ஸ்கூல் நெக்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் இருந்து அது வந்து கம்ப்ளீட் ஆகலை, அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த ஒர்க்கு ப்ராக்ரஸ் போயிட்டு தான் இருக்கும். சே வாட் தே ஆர் டூயிங் நவுன். இங்கே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு இவங்களாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன் என்னது? சி டான்சிங், லீமா சிங்கிங். இப்போ ரைட் பண்ணலாமா? நம்ம இவங்களோட ஆக்சன்ஸை ரைட் பண்ணணும். அதாவது சி இஸ் ஸ்கிப்பிங், ஏன்னா ஸ்கிப்பிங் விளையாண்டுட்டு இருக்காங்கப்பா, அதை நம்ம ஸ்கிப்பிங் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சி இஸ் ஸ்கிப்பிங். லீமா இஸ் சிங்கிங், ஏன்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நளினி இஸ் வாக்கிங். நெக்ஸ்ட் பாருங்க, பீட்டர் இஸ் பிளேயிங். ஹீ இஸ் பெயிண்டிங், வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கு? கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, ஃபினிஷ் ஆகலை. ஓகேவா? அப்போ ப்ரெசன்ட்டில் நடந்துட்டு இருக்கு, கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் ப்ரெசன்ட் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸில் ஆக்சிலரி வேர்பு வரும். வேர்போட ஐஎன்ஜிஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட்.
நெக்ஸ்ட் பாருங்க, சேஞ்ச் த சென்டென்ஸ் இன்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஐ ரீட் த ஸ்டோரின்னு இருக்கு. எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஐ ரீடுங்கிற வேர்புக்கு முன்னாடி நம்ம ஆக்சிலரி வெர்பு ரைட் பண்ணணும். சப்ஜெக்ட் எழுதிட்டோம் ஐ. நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு என்ன வரும் ஐக்கு? நெக்ஸ்ட்டு வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணணும். அப்போ ரீடிங் த ஸ்டோரி. நெக்ஸ்ட் சி பிளேஸ் த பியானோ. இப்போ சி இஸ் பிளேயிங் த பியானோ. நெக்ஸ்ட் பிங்கு ஒர்க்ஸ் இன் எ பவர் பிளான்ட். பிங்கு இஸ் ஒர்க்கிங் இன் எ பவர் பிளான்ட். நெக்ஸ்ட் ஆனந்தி ஹெல்ப்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் ஜானு. ஆனந்தி இஸ் ஹெல்பிங் ஹர் ஃப்ரெண்ட் ஜானு. நெக்ஸ்ட் பாருங்க, தே ட்ரா பிக்சர் ஆஃப் எ பாய். இதுக்கு என்ன வரும்? ஆர் வரும். இப்போ தே ஆர் ட்ராயிங் பிக்சர் ஆஃப் எ பாய். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த ஸ்டோரி யூஸிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வேர்பை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஷாஹின் வருண் கொடுத்துருக்காங்க. ஷாஹின் வந்து ஹலோ வருண். வருண் டெல் மீ ஷாஹின். ஷாஹின் வாட் ஆர் யூ டூயிங்? வருண் என்ன சொல்கிறாங்க? இங்கே பிக்சரில் பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? வருண் வந்து ஐ எம் ஸ்டடியிங். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஐ எம் ஸ்டடியிங். இது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வெர்பு. என்ன சப்ஜெக்ட் இருக்குது, ஆக்சிலரி வெர்ப் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, சாகின் குட் வாட் இஸ் யுவர் டேட் டூயிங்? உங்கள் டேட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பிக்சரில் பாருங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எப்படி ரைட் பண்ணலாம்? வருண் ஹீ இஸ் கட்டிங் த வெஜிடபிள்ஸ். இதில் பாருங்க ஹீ சப்ஜெக்ட் இருக்கு, இஸ் ஆக்சிலரி வெர்ப், கட் வேர்பு, வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ரைட் பண்ணுங்க கட்டிங். ஓகேவா? கட்டிங் த வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் சாகின் யுவர் மம். மம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாம் யுவர் மாம் வந்து வருண் ஷீ இஸ் குக்கிங். அவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஷீ இஸ் குக்கிங். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட்டஸ் லிசனில் பார்த்தோம் அப்படின்னா லிசன் டு த ஆடியோ அண்ட் ரெஸ்பாண்ட் டு த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ்னு கேட்டிருக்காங்க. இங்கே கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஆடியோ லிசன் ஆகும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து லெசன்ஸில் லாஸ்ட் பேஜில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜ் வந்து லிசனிங் பேசேஜ் இருக்கும். அதை ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் ரைட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு யூனிட்டுமே நம்மளுக்கு லிசனிங் பேசேஜ் லாஸ்ட் எண்டிங்கில் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 131 இருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்கும். யூனிட் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கிளைமேட் ஒவ்வொன்றிலையும் என்ன வெதர் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்னோவி வந்து கனடா. இது நல்லா ரீட் பண்ணி பார்த்துங்க. சன்னி வந்து மெக்சிகோ, ஃபாகி இங்கிலாந்து, ரெய்னி வந்து ஃப்ரான்ஸில், கோல்டு இன் ரஷ்யா, ஹாட் இன் ஆஸ்திரேலியான் இருக்குது, க்ளவுடி இன் ஜப்பான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள் ஆன்சர். இட் இஸ் டேஸ் இன் கனடா. கனடாவில் எப்படி இருக்கும்? ஸ்னோவியாக இருக்கும். அப்போ ஸ்னோவி ஆன்சர். த வெதர் இஸ் சன்னி. இஸ் சன்னி இங்கே மெக்சிகோ. த வெதர் இன் இங்கிலாந்து இஸ் ஃபாகி. த வெதர் இஸ் ஹாட் இன் ஆஸ்திரேலியா. இட் இஸ் ஸோ க்ளவுடி இன் ஜப்பான். இப்போ இந்த லிசனிங் பேசேஜில் இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு ரைட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் ஸ்பீக்கில் எ பாய் அண்ட் எ கேர்ள் ஆர் டாக்கிங் அபவுட் தயர் ஹாலிடேஸ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாலிடேஸ் பற்றி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது உங்களுக்கு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது ஸ்பீக்கிங் கிளாஸில் வரக்கூடியது. நல்லா பேசு. இதில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களாவே என்ன பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ட்ரை பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ வேர் ஆர் யூ கோயிங்னு இருக்குது. நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு கோயம்புத்தூர். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். வேர் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னு கேட்டிருக்கேன். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? ஐ வில் ட்ராவல் பை பஸ். எது மூலமாக போகிறோம்? பஸ்ஸில் போகிறோம். வாட் வில் யூ டூ ஆஃப்டர் தட்? வாட் வில் யூ டூ பிஃபோர் தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வென் வில் யூ கம் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஹவ் வில் யூ ரீச் தேர்? அங்கே எப்போ ரீச் ஆகுவீங்க? ஹவு லாங் டஸ் இட் டேக் டு ரீச் தேர்? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர். ஐ வில் ட்ராவல் பை பஸ். இட் டேக் 2 hours டு ரீச். இந்த மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஐ வில் கோ டு ஈரோடு. தென் ஐ வில் கோ டு கோயம்புத்தூர். ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஐ வில் ஆல்சோ கோவை குற்றாலம். ஐ வில் ஆல்சோ கோயிங் டு கோவை குற்றாலம். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்களாவே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீச் பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ளிமெண்டரியில் த மேஜிக் பென்சில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.